ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி பனிமய மாதா திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்ரி இயர் ஜூலை 26ஆம் தேதி கொடியேறி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த 10 நாளுமே தூத்துக்குடியே ரொம்ப ஜேன்னு கோலாகலமாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா மதத்தினருமே அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. பக்கத்து ஊர்கள்ல இருந்தும் வருவாங்க. ரொம்பவே கூட்டமாக நிறைய கடைகள் இருக்கும், ஸ்நாக்ஸ் கடைகள் இருக்கும். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அங்கே கொடியேற போகுதுன்னு சொல்லியாச்சுனாலே எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே வேறு. தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே லோக்கல் ஹாலிடே. இப்படி நான் கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக இந்த திருவிழாவில் கலந்துட்டுருக்கேன். தூத்துக்குடி ஊர் மட்டும்தான் கோலாகலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சர்ச்சுமே அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. லைட்டிங்ஸே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஃபுல்லாக லைட்டிங்ஸாக இருக்கும். நாங்கள் ஒரு 3வது திருவிழாவில் தான் கலந்துக்கிட்டோம். அதோட வீடியோ தான் இது. இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இந்த லைட்டிங்ஸோடு அந்த சர்ச்சை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஃபேமிலியாகவே வந்திருக்கோம். திருவிழாவுக்காக மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் 2 பாப்பாவுக்கும் பர்த்டே. ஸோ செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. திருவிழாவையும் பார்த்த மாதிரி ஆச்சு, அம்மா அப்பா கூட கொண்டாடின மாதிரியும் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ நாளைக்கு தான் பர்த்டே. நாங்கள் இன்றைக்கி திருவிழாவை பார்த்துட்டு நாளைக்கு கேக் கட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம். நாங்கள் வரும்போது மாஸ் நடந்துகிட்ருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே சர்ச்சுக்குள்ளே போகிறத விட கெபிக்கு போகிறத தான் ரொம்ப விரும்புவோம். கெபியில் எந்த ப்ரேயர் வச்சாலும், என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்கள் ரொம்ப வருஷமாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். கெபியில் ரொம்பவே ப்ரேயர் பண்ணுவோம். அதே போல் என் ஃபேமிலி எல்லோருமே கெபியில் ப்ரேயர் பண்ணோம். இந்த வருஷம் ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. வரும்போதே கேண்டில்லாம் வாங்கிட்டு தான் வந்திருந்தோம். கெபியில் ப்ரேயர் முடிச்சுட்டு கெபி வாசலில் கேண்டில் ஸ்டாண்ட் இருக்குது, அதில் கேண்டிலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் மாஸ் பார்த்துட்டு ஃபைனல் க்ளோசிங் ப்ரேயர் இருந்துச்சு. அதையும் கேட்டு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வெளியே கடைகளை பார்க்க கிளம்பிட்டோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு ஃபேமிலியாக தான் வருவோம். சில பேர் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக் அந்த மாதிரிலாம் வருவாங்க, குரூப்பாக வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியாக தான் வருவோம். அதே போல் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்துட்ருக்கோம். காட்ஸ் கிரேஸ் நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் ஃபேமிலியாகவே இந்த திருவிழாவை நாங்கள் அட்டன் பண்ணுவோம் நம்புகிறேன். திருவிழாவுக்கு கொடியேறி ஒரு 2 நாள் கழித்து தான் எங்கள் பாப்பா பிறந்தா. எங்கள் பாப்பா பிறந்த டைம்லலாம் நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருந்தோம். அப்போவுமே வேண்டுதல் வச்சுருந்தோம், நல்லபடியாக ஆக்கித்தாங்க, நாங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பிள்ளையோடு வருவோம்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல் இந்த மாதிரிலாம் நான் வச்சு எங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அற்புதங்களாக நடந்திருக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த கெபியில் வேண்டுதல் நிறைய வைப்போம், பொருத்தனைகள் வைப்போம். கடவுள் எங்களுக்கு அதை நல்லபடியாக நிறைவேற்றி தந்திருக்காங்க. உங்களுக்குமே அதே போல் ப்ரேயர் ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். இப்போ மாஸ் முடிஞ்ச உடனே கெபி வாசலில் பால் கொடுப்பாங்க. அந்த பால்லாம் வாங்கி குடிப்போம். ஆனால் இந்த டைம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரமே கிளம்பிட்டோம். மாஸுமே கடைசி க்ளோசிங் ப்ரேயர் ரொம்பவே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. தூத்துக்குடி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் இந்த திருவிழாவை அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த திருவிழா உங்களுக்கு எந்த அளவில் மகிழ்ச்சி கொடுக்குன்னு. இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய், டேக் கேர்.